ஹாய் வெல்கம் டு சேனல் ஷெஃப். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். ஸோ உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணாம சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பேக் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் ஃபுல் பாடி ஒயிட்னிங். சோ எல்லாரும் வந்து ஃபுல் பாடி ஒயிட்னிங் என்ன பண்றது, ஃபுல் பாடி ஒயிட்னிங் என்ன பண்றது, அதுக்கு ஏதாவது பேக் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் இதுல காட்ட போற இந்த ஒரு ரெமெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% நல்லாவே வந்து ஒர்க் பண்ணும். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஈவன் ஸ்கின் டோன் இல்ல, ரொம்ப அன்ஈவனா இருக்கு, அதாவது கை மட்டும் கருப்பா இருக்கு, கால் மட்டும் கருப்பா இருக்கு, அண்ட் கழுத்து மட்டும் கருப்பா இருக்கு, பின்னாடி ஷோல்டர் மட்டும் கருப்பா இருக்கு, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணும். நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுவாங்க அண்ட் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா எங்களுக்கு 2 வீலர் ஓட்டி எங்களுக்கு அந்த ஷோல்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, அந்த பிளவுஸ் போடுற இடம்லாம் அப்படியே தனியா தெரியுது, அது மட்டும் டார்க்கா இருக்கு, அப்புறம் இங்க கழுத்துக்கிட்டலாம் ரொம்ப டார்க்கா இருக்கு, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஹெல்மெட் போடுறதுனால ஃபேஸ் ஏதோ ஓரளவு கவர் ஆயிடுது, பட் மத்த இடம் கையெல்லாம் அப்படியே கண்ணக்கரையன்னு ஆயிடுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, எனக்கு நிறைய டிஎம்ஸ் இந்த மாதிரியே வரும். அதாவது ட்ரெஸ் போடுற இடத்துல மட்டும் தான் ஃபேரா இருக்கு, மொத்தம்லாம் கருப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா 100% ஷியோரா இந்த ஒரு பேக் வந்து நல்லாவே வந்து கியூர் பண்ணி கொடுக்கும். சிங்கிள் யூஸ்லேயே உங்களால பெஸ்ட் ரிசல்ட்ஸாக பார்க்க முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற ரெமடிஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 தடவை 4 தடவை அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும் போது ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டைம் யூஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். டேன்லாம் நல்லா ரிமூவ் ஆகும், அன்இவன் ஸ்கின் நல்லா ரிமூவ் ஆகும், டார்க்னஸ் வந்து கருப்பா இருக்கிற அந்த ஸ்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைட்டனா வந்து ஆகும், அதாவது பிரைட்டா ஃபேரா அண்ட் கலர் வந்து இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக் வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால இதை வந்து நீங்க ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. இது நீங்க வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா. சூப்பரா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஃபுல் பாடி ஒயிட்னிங் ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரியான பப்பாயா வந்து எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்டா வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ அதை வந்து ஓரத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பவுலா, பிகாஸ் ஃபுல் பாடிக்கு நம்ம செய்ய போறோம்ல, அதனால நம்ம வந்து ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் அரிசி மாவு, அதாவது ரைஸ் ஃப்ளார் வந்து போட்டுக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர் அது வந்து போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம பப்பாயா எடுத்து வச்சிருக்கோம்ல, பப்பாயா பேஸ்ட், அதை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்சர் ஜார் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பப்பாயாவோட அந்த பேஸ்ட்லாம் வந்து ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அலசி இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் வந்து அந்த ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சே நீங்க வந்து கொஞ்சம் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் கூட அந்த பப்பாயா பேஸ்ட் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ தட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த மாவு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கொட்டிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து ஆக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபுல் பாடி ஒயிட்னிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வாஷ் சோப்லாம் வந்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸு, உங்களோட நெக்கு, உங்களோட கை கால், உங்கள் ஹோல் பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ செஞ்ச குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ஃபேஸ் அண்ட் ஹோல் பாடிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நான் செஞ்ச குவான்டிட்டியில் எக்ஸாக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு
ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் உங்களோட ஸ்கின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் இருந்தாலுமே அதுவும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் சூப்பர்பான ஸ்கின் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்லாவே வந்து ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கும், பிரைட் ஆகியிருக்கும், ஒயிட் ஆகியிருக்கும், ஃபேரும் வந்து ஆகியிருக்கும். ஸோ டேனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிமூவ் ஆயிருக்கும். உங்களோட கண் கூட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இவனா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பேக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெனரி இப்படி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.